இது மத்தி மீன் குழம்பு. பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். குறன்ட்டு கொஞ்சம் அரைச்சி நேற்று வச்சது எப்படி செவந்திருக்கு பார்த்தீங்களா? இது 6 மாதமாக இலை வந்து ஃப்ரீசர்லேயே தான் கிடந்துச்சு. நேற்று எடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டு ஏன் நல்லா அரைச்சி கொண்டு வந்து அந்த அரைச்ச வெங்காயத்தோடையே போட்டுடலாம். இப்படி போட்டாச்சு. இப்போ தேங்காயும் அரைச்சி அதிலே ஊற்றிடலாம். புளி எல்லாம் போட்டுடலாம். கருவேப்பிலை, மசாலா எல்லாம் போட்டு கலந்து அப்படியே அடுப்பில் வச்சு மீன் கழுவி அதில் போட வேண்டியதுதான். அவ்வளோதான். வெங்காயம் இதெல்லாம் இது பண்ணி அரைச்சி இதில் போட்டுருக்கும். மிளகாத்தூள், கொஞ்சோண்டு தனியா, 2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், நல்லெண்ணெய் ஒரு கரண்டி, அரைச்சி வச்ச தேங்காயையும் ஊற்றிடலாம். எல்லாமே இதிலே கலந்தாச்சு. வெங்காயம், தக்காளி, மசாலா ஐட்டமு, புளித்தண்ணி, தேங்காய் எல்லாம் கலந்தாச்சு. எல்லாம் கலந்து நல்லா கொதி வந்த பிறகு மீனை போட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு இறக்க வேண்டியது தான். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே சேர்த்து வதக்கியும் செய்யலாம், இந்த மாதிரியும் செய்யலாம். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதித்து இந்த பச்சை வாடை நல்லா போகணும். போன பிறகு இந்த மத்தி மீன் கழுவி வச்சுருக்கணும். இந்த மத்தி மீன் இதை தூக்கி அதில் போட்டு விட்டுறலாம். 10 நிமிஷம் நல்லா இந்த மீன் வெந்தால் போதும். பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு லாஸ்ட்டில் போட்டு இறக்கிடலாம். வந்து மீன் போட்டு விட்டுறலாம். மத்தி மீன் குழம்பு. கடைசியில் இந்த கொத்தமல்லி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பச்சை மிளகா கீரி போட்டிருக்கிறேன். எல்லாம் போட்டுருக்கேன். இது குழம்பு தூளெல்லாம் கிடையாது. வெறும் மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், வெங்காயம், தக்காளி, தேங்காய் இதெல்லாம் அரைச்சி புளி கரைச்சி ஊற்றி மீன் குழம்பு.